சில பண்றாரு பாய்ஸ். கூப்பிட்டு போயிட்டு சாப்பிடறதுக்கு சில பொருள்களை கொடுக்குறாரு. எதை கொடுக்குறாரு? வர்த்த கோதுமை. கரெக்ட். 3 விஷயம் கொடுக்குவாரு. ஒண்ணு அப்பம், இன்னொன்னு கசப்பில புளிப்புன்னு வரும் சில இடத்துல, புளிப்பான திராட்சை ரசம், சார் வைன் அப்படின்னு இருக்கும், அதாவது புளிச்ச திராட்சை ரசம். 3வது என்ன கொடுக்குவாருன்னா வறுத்த கோதுமையை கொடுக்குவார். அவரே கொடுக்குவார். இதை என்ன பண்ண நீ சாப்பிட்டு. இப்போ ரூத் யாரு? நம்ம அழைக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறோம். இன்னும் முடிக்கல, வந்திருக்கிறோம். இப்போ ரூத் வந்துட்டுமா? இப்போ கிறிஸ்து போவாஸ் அங்க இருக்கிறாரு. இப்போ போவாஸ் ஒரு 3 விஷயம் கொடுக்குறாரு. இதை நீங்க உட்கார்ந்து சாப்பிட்டு. இப்ப நமக்கும் அந்த மாதிரி கொடுத்துருக்கணும். எது? அப்பம், ரசம், வறுத்த கோதுமை. அப்ப எது இந்த அப்பம், ரசம், வறுத்த கோதுமை? இதை சாப்பிடுன்னு கொடுத்தாராம். நீங்க சாப்பிட்டு இங்கே உட்காருட்டு. இல்ல, கிறிஸ்துவோட நினைவு கூறுதலுக்கான அப்பமும் ரசமும் கிடையாது. ஏன்னா இது என்ன ரசம்னு பாத்தீங்கன்னா புளிப்பான ரசம், கொஞ்சம் கசப்பு கலந்துருக்கு. கூடவே இன்னொன்னு சேர்த்து கொடுத்துருக்காரு, வறுத்த கோதுமை வேற கொடுத்துருக்காரு. அப்ப என்னது அப்படின்னா எங்க வருதுன்னா நீதிமொழிகள் தான் இதுக்கான விளக்கமே கிடைக்கும். நீதிமொழிகள்ல ஒரு வசனமா வாசிக்கலாம். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஞானம் தன் வீட்டை கட்டி, ஞானம் வீட்டை கட்டுதான், தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து. நல்லா கவனிங்க. ஞானத்தை யாருக்கு ஒப்பிட்டு பேசியிருக்கிறோம்? கரெக்டா? இது நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தை படிச்சிருக்கிறோம். ஞானம் தன் வீட்டை என்ன பண்ணுச்சான்? கட்டு. எவ்வளவு தூண் வச்சுச்சா? 7 தூண்கள். இதான் கிறிஸ்து சொல்லுவாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என்னுடைய தேவனுடைய ஆலயத்தில் தூணாக மாத்துகிறேன். 7 தூண் வச்சாராம். 7 சபைகள் வெளிப்படுத்தின விசேஷத்துல படிக்கிறோம். 7 தூண் வச்சாராம். இப்போ அந்த ஞானம் என்ன சொல்லுதான்? 2ஆம் வசனம். தன் கொழுத்த சந்துக்களை அடித்து திராட்சை ரசத்தை வார்த்து வைத்து தன் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி. இப்போ ஞானம் திராட்சை ரசத்தையும் போஜன பந்தியும் ரெடி பண்ணி வச்சிருக்கா. 3ஆம் வசனம். தன் பணிவிடைக்காரிகளை அனுப்பி பட்டணத்தின் உயர்ந்த மேடைகளின் மேல் நின்று கூப்பிட்டு. இப்ப பணிவிடைக்காரங்க வேலைக்காரர்கள் அனுப்பிச்சு மேல போய் எல்லாருமே கூப்பிடுறாங்க, வாங்கோ. கூப்பிட்டு என்ன சொல்லுதா ஞானம்? புத்தியினை நோக்கி எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன். எவன் பேதை? இந்த வசனம் உங்களுக்கு நல்லா தெரியும். தேவன் உலகத்தில் இருக்கிற ஞானிகளை அழைக்கவில்லை. யார் அழைச்சிருக்கிறாரு? பேதைகள். அப்ப யார் கூப்பிட்டு? பேதை. இப்ப பேதைகளை கூப்பிடுறாரா? யார் இந்த பேதை? இப்ப கூப்பிட்டாரா? கூப்பிட்டு என்ன சொல்றாரா? 5ஆம் வசனம். நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து நான் வார்த்த திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்கள். என்ன சொல்லிட்டாரா? நான் வச்சிருக்கிற அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் சாப்பிடு. இதை சொல்றது யாரு? நீதிமொழிகளை ஞானம் விஸ்டம் சொல்லி இருக்கு. அங்க சொல்றது யாரு? போவாஸ். புரிஞ்சுச்சா? இப்போ இந்த ரசமும் அப்பம்னா என்னன்னு அடுத்த வசனத்துல வரும். 6ஆம் வசனம். பேதமையை விட்டு விலகுங்கள், அப்பொழுது பிழைத்திருப்பீர்கள், புத்தியின் வழியிலே நடவுங்கள் என்று விளம்புகிறது. என்ன தெரியுமா சொல்றாரு? அந்த அப்பமும் ரசம்னா என்ன அர்த்தம்னா புத்தின்னு அர்த்தம். புரிஞ்சுச்சா? புரியலையா? புத்தினா என்னங்க? ஆங்கிலத்துல என்ன வருது பாருங்க, குட் ஜட்ஜ்மெண்ட். இன்னைக்கு நம்மளுக்கு என்ன இல்லைன்னா இதுதான் கம்மி. ஜட்ஜ்மெண்ட் பண்றது. எதுக்கு? இது சரியா, இது தப்பா, இது பண்ணலாமா, இது வேண்டாமா, இது பேசலாமா, இது பேசக்கூடாதா? நிறைய நேரத்துல நம்ம ஏன் விழுந்துறோம்னா இன்னும் இல்ல நம்ம கிட்டனா குட் ஜட்ஜ்மெண்ட், அந்த சரியான புத்தி இல்ல. இப்ப அந்த புத்தி கத்துக்கணும்னா எதை எடுத்துக்கோன்னு சொல்றா தெரியுங்களா? ஒரு பக்கம் அப்பம் இருக்கா, தேவனின் வார்த்தையும் அப்பம் தான். அந்த கசப்பான திராட்சை ரசம்னா என்ன அர்த்தம்னா அதுக்கு ஆங்கிலத்துல புவர் மேன்ஸ் ட்ரிங்க்னு வாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா அன்னைக்கு ரொம்ப ஏழைகளா இருக்காங்க பாருங்க, தாழ்மை, அவங்களுக்கு கொடுக்கறது தான் அந்த ரசம். அப்போ நீங்க தாழ்மையா இருங்கன்றார். நீங்க தாழ்மையா இருந்து என்னுடைய வசனத்தை உட்கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? புத்தி கிடைக்கும். ஜட்ஜ்மெண்ட் பண்ணலாம். இது சரியா, இது தப்பா. அப்போ